என்னங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க, எதுவும் பேச மாட்டேன்றீங்க. என் அக்கா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதோ ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? எதாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க. இல்லை, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கள். சொல்கிறேங்க. தம்பி, குரு குரு. அக்கா அக்கா, இவன் என் தம்பிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என் கூட தான் இருக்க போகிறான். அக்கா அக்கா, மாமா 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 மாமா. இல்லைங்க, உங்கள் தம்பி. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்ததுனால இவன் இந்த மாதிரி ஆயிட்டான். எப்போவுமே இவனுக்கு நான், எனக்கு இவன் சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் இவன் என் கூட தாங்க இருப்பான். என்னை விட்டு அவன் இருக்கவே மாட்டான். அதான். இல்லைங்க, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டேங்களே. சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் தம்பியை ஏதோ ஹோம்லேயோ இல்லாட்டி ஹாஸ்டல்லையோ அதில் இதில் ஒன்று சேர்த்துடலாம். ஏன்டா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. என்னுடைய ஃபேமிலி செல்லு நான் யோசிக்கணும். அதான். ஹோம்லன்னா மென்டல் ஆஸ்பத்திரி இல்லையா? எனக்கு தெரியுங்க நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணம்லாம் நடக்காதுங்க. நீங்கள் வேற பொண்ணை பாருங்க. அப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க, எங்கள் அக்கா மட்டும்தான். இந்த மாதிரி குழந்தைங்களாம் தெய்வத்துக்கு சமமானவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் தம்பி நம்ம வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவனை நம்மளே கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, தேங்க்ஸ். மாமா மாமா மாமா. சாரிங்க, தம்பிக்கு தெரியாது, அதான் தூங்கிட்டான். இருங்க, நான் இப்போ எழுதி. அவன் வந்து தூங்குறான்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? ரூமுக்கு போலியா? இல்லை நீ, தம்பி தூங்கிட்டு இருக்கான், அதான். சரி சரி, மாடியில் ஒரு ரூம் இருக்கு, அங்க போங்க. நல்ல நேரம் முடிய போகுது. இந்தாம்மா. ம். என்னங்க? இந்தாங்க வண்டி சார். சரி, பார்த்து பார்த்துற மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி. ஜெய், அக்கா, இங்கே பாரு, கல்யாணம் ஆகி முத நாளே உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் தொந்தரவாக வந்து நிற்கிறான். என்னைக்கு அவனால பெரிய பிரச்சனை நீ மாட்ட போறன்னு தெரியல. பார்த்து சூதனமாக நடந்துக்கோ. அக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். ம். டேய், பெரியவங்க வராங்கடா, மேலே படப்போகுது. டேய், ஏதாவது கவனிக்கிறானா பாரு சொல்றது. வாங்கம்மா, உட்காருங்க. மரகதம் சாப்பிட்டியா? ஆச்சுமா. தம்பி கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டாடுங்குது. பொண்ணே எனக்கு காட்ட மாட்டியா? எங்கம்மா, நீங்க தான் கல்யாணத்துக்கே வரலையே. அதுவா, என் பொண்ணு விட்டு போயிட்டுமா, வர முடியல. ஓ சரி சரிம்மா. ஆமா, இந்த பையன் யாரு? பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறான். அவனா, என் தம்பி கட்டின்னு வந்திருக்கான்ல, அந்த பொண்ணோட தம்பி. கொஞ்சம் மூளை கலங்கினவன் தான். சரி சரி, பொண்ணை வர சொல்லு, பாக்கலாம். உள்ள இருக்கா? நான் கூப்பிடுறேம்மா. கூப்பிடுங்க. சீதா, சீதா, இங்க வாமா. அப்பா, ஐயோ. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்ன என்னாச்சு? பெரியவங்க வராங்க, பால தள்ளி போய் விளையாடி அப்பவே சொன்னேன். கேட்காம அவங்க மண்டையே போடுறான். சொல்றது எதையுமே கேட்கறது இல்ல. நடடா, மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாரு மரகதம், இந்த மாதிரி பையனை வீட்டுல வச்சிருந்தா எனக்கு மட்டும் ஆபத்து இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான். இவங்க கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுரு. கா கா, என்னப்பா? பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, இந்தாக்கா. ஐ, பழம் பழம் மாமா, பழம் எனக்கு
ஐயோ சாரிங்க. அக்கா பழம் பழம் தான், இங்க கொடுப்பா. எனக்கு சொல்றத கேளு. அண்ணி மன்னிச்சிருங்க, நீ தெரியாம தம்பி பண்ணிட்டான். இந்தாங்க வாங்கிக்கோங்க. அக்கா பழம் நான் வாங்கிக்கிறேன். அக்கா அக்கா இந்தா. மாமா அக்கா பழம் மாமா அக்கா பழம் பாத்தியா மாமா பழம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சரி சரி. அக்கா மன்னிச்சிருங்க. டேய் தம்பி, வெளியே போய் தூங்கு போ. எனக்கு அங்க பயமா இருக்கு. டேய் நான் சொல்றத கேளுடா. நான் கூட படுப்பேன். டேய் நான் சொல்றத கேளுடா, நீ வெளியே போய் படுத்துக்க போ. அதான் உன் கூட தான் படுக்கிறேன்றல, அங்கூட போய் தூங்கு. அப்புறம் அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணியா? மன்னிச்சிருங்க. டேய் தம்பி வா, வெளியே தூங்கு வா. அவனை தூங்க வச்சுட்டு வந்துடுங்க. டேய் நான் சொல்றத கேளுடா, எந்திரிடா எந்திரிடா. வரல. அதான் சொல்றேன்ல, எந்திரி போலாம். வா வா. மாமா குட் நைட், நல்லா தூங்க, வரேன். அக்கா அக்கா மாமா ஏன் கோவமா இருக்காரு? நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லடா தம்பி, மாமா அவங்ககிட்ட சும்மா விளையாடுறாரு. விளையாடாரா? ஆமா. சரி நீ அந்த சின்ன ரூம்ல தூங்கு, அக்கா வர. என்ன பயம், அங்க எனக்கு பயம். பயப்படாத, நீ போய் படுத்துக்கோ, அக்கா பின்னாடியே வர. என்ன நீ வந்துடணும். நிஜமா நான் வந்துடுறேன், நீ போய் படுத்துக்கோ. சரி போ. நீ வந்துடணும். வந்துடுறேன். பயம் எனக்கு. சரி வந்துடுறேன் போ. மன்னிச்சிருங்க, தம்பி தெரியாம அப்படி பண்ணிட்டான். என்னங்க? ஏய் என்னடா பண்ற, சீக்கிரம் வா. சொல்லுங்க. எங்க டைம் ஆகுது, சீக்கிரம் ரெடி ஆகுனீங்களா? எல்லாம் பேக் பண்ணிட்டேங்க. சரி சரி. இங்க பாரு, கொடைக்கானலுக்கு 5 நாள் ட்ரிப்பு, ஹனிமூனுக்கு. நீயும் உன் பொண்டாட்டியும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க. நிம்மதியா இருந்துட்டு வாங்க அங்கேயாவது. சரி. எங்க அவன் எங்க? வாமா. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. போலாமா? சரி சரி கிளம்பு. நானும் வரேன், போலாம். ஏய் அவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா? எல்லா இடத்துக்கும் அவங்க கூட போயிடுவியா? அங்கேயும் அவங்கள நிம்மதியா விட மாட்டியா? நீ இங்கே இரு, அவங்க போயிட்டு வரட்டும், நீங்க கிளம்புங்க. இல்ல அண்ணி, அவன் நான் இல்லாம இருக்க மாட்டான், அதுதான். அதெல்லாம் உன் தம்பியை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க ட்ரிப்புக்கு. அதான் அக்கா சொல்றாங்கல்ல, நம்ம மட்டும் தான் போறோம். இல்லைங்க, சின்ன பிள்ளையிலேருந்தே என் தம்பி என் கூட தான் இருக்கான். தனியா எப்பயும் இருந்ததில்ல. இப்ப நான் இல்லாம அவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டாங்க, அதான் சொல்றேன். அனிமன் வேணா ஒண்ணு வேணாம்க்கா, அவங்க வேலை போய் பாருங்க, போங்க. டேய் டேய். ஏய் இப்ப சந்தோஷமா உனக்கும் உன் தம்பிக்கும்? கல்யாணம் புதுசுல அவனை புலம்ப விட்டல, உன் தம்பி உனக்கு அவ்வளவு முக்கியம்னா அப்புறம் எதுக்கு என் தம்பியை கட்டிக்கிட்ட? என்னெல்லாம் சீ. அண்ணி அண்ணி. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? மாமா மாமா கோவமா போகுது. ஒன்றும் இல்லை சாமி, சும்மாதான். சரி வா போலாம். ஹலோ, எங்க இருக்க? சமைச்சிட்டு இருக்கேன், சொல்லுங்க. சரி, இப்போ என்ன வேலை போட்டாலும் அதை அப்படியே போட்டு பஸ் ஸ்டாண்டு கிளம்பி வா. பஸ் ஸ்டாண்டுக்கா? என்னங்க ஆச்சு? ஏன் என்னாச்சுன்னு சொன்னாதே வருவியா? கிளம்பி வர போறியா இல்லையா? வரேங்க, தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அக்கா சொல்லிக்கிறேன், நீ அப்படியே கிளம்பி வா. வா சீக்கிரம். வரேங்க, வரேன். என்னங்க திடீர்னு வர சொன்னீங்க பஸ் ஸ்டாப்புக்கு? என்ன பிக்னிக் பிளான் பண்ணோம்ல, இப்போ உடனே இப்பயே கிளம்புறோம். இப்பவா? ஆமா. என்ன திடுதிப்புன்னு? தம்பி கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைங்க. அதெல்லாம் அக்கா சொல்லிக்கிறேன், வா கிளம்பும். எதுவுமே எடுத்துட்டு வரல, எப்படி? போற வழியில வாங்கிக்கலாம், வா. அக்கா அக்கா
அக்கா அக்கா என்ன அக்கா உங்க அக்கா வெளியூர் போயிருக்கா, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். போய் சாப்பிடு நீ. அக்கா வேணும். உங்க அக்காலாம் வரமாட்டேன்னு சொல்றல, 2 நாள் ஆகும் வர. போ. அக்கா இல்லாம எனக்கு சாப்பிட வேணும். வேணா போய் பட்னியா கடை போ. அக்கா அக்கா ஐயோ, மார்க்கெட் போயிட்டு வந்தால் அவ்வளோ செலவையும் யார் தூக்கிட்டு வர்றது? ஏதோ தம்பி இருந்தாலாச்சும் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு வருவான். அதான் தண்டத்துக்கு வீட்டில் ஒருத்தனை சோறு போட்டு வளர்க்குறமே, அவனை கூட்டிகிட்டு போவோம். அக்கா அக்கா எங்க போன பச்சிக்குதுக்கா. அக்கா அக்கா ஏய், என் கூட கடை தெருக்கு வரியா? உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தரேன். அக்கா அக்கா என்ன அக்கா அக்கா வரலையா? வரலன்னா போ, நான் மட்டும் போய் வாங்கி சாப்பிட்டு வரேன். வரியா? வா போலாம். இப்படி. ஹலோ. சரி சரி. இப்போ தான் போயிருக்காங்க. வர ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. அக்கா 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 ஹலோ. என்னது, பாம்பு கடிச்சிருச்சா? அக்கா அக்கா வந்துடுவாங்கப்பா, நான் சொல்லியிருக்கிறேன். தம்பி தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? வலிக்குதா? அண்ணி என்னாச்சு அண்ணி என் தம்பிக்கு? அது வந்து பாம்பு கடிச்சிருச்சா? ஏண்டா தம்பி, உசாரா இருக்கக்கூடாதா? தப்பு என் மேலதான். நான் உன்னை விட்டு போயிருக்கூடாது, அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. இல்லைம்மா, தப்புலாம் உன்னோடது இல்லை, என்னோடது தான். நான் குருவை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் யோசிக்காம, இவன் உயிரை கூட யோசிக்காம அவன் என்னை காப்பாற்றிருக்கான். இனிமேல் இவன் உனக்கு மட்டும் தம்பி இல்லை, எனக்கும் இன்னொரு தம்பி தான். இவனை நான் இனிமேல் நல்லா பார்த்துக்கிறேன் தம்பி